அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நாமக்கல் மாவட்டம் கபிலர்மலை பகுதியில் கார் ஓட்டி பழகிய சிறுவர்கள் விபத்தில் பலியாகி இருக்கிறார்கள். இரவு 11 மணி அளவில் ஆம்னி வேனை எடுத்துச் சென்று ஓட்டி பழகிய 2 சிறுவர்கள் சாலையில் அதிவேகமாக சென்றபோது எதிரே வந்த ஃபார்ச்சுனர் கார் மீது பயங்கரமாக மோதியதில் 14-17 வயது உடைய சிறுவர்கள் இந்த விபத்தில் பலியாகி இருக்கிறார்கள். அதிவேகமாக சென்று மோதியதால் இந்த விபத்தானது நிகழ்ந்திருக்கிறது. இதில் வேன் சுக்குநூறாகி இருக்கிறது. இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் பரத். வணக்கம் பரத், விபத்து குறித்தான முழுமையான விவரங்கள். அதாவது கௌதமி, நாமக்கல் மாவட்டம் கபிலர்மலை அடுத்துள்ள ஐயம்பாளையம் கிராமத்தை சேர்ந்த ரமேஷ், இவரது மகன் 14 வயது சிறுவர் சுதர்சனம், இதே பகுதியைச் சார்ந்த ராமசாமி என்பவரது மகன் 17 வயது சிறுவன் லோகேஷ் ஆகிய இருவரும் அந்த லோகேஷின் தந்தை ராமசாமியின் ஆம்னி காரை எடுத்துக்கொண்டு நேற்று இரவு கபிலர்மலை டு பரமத்தி செல்லும் சாலையில் இருவரும் அந்த ஆம்னி காரை ஓட்டி பழகியதாக கூறப்படுகிறது. ஆம்னி வேனை 14 வயது உடைய அந்த சிறுவன் சுதர்சனம் ஓட்டி சென்ற நிலையில் பரமத்தியிலிருந்து ஈரோடு நோக்கி சென்ற டொயோட்டா ஃபார்ச்சுனர் காரை இருவரை சேர்ந்த விக்னேஷ் என்பவர் ஓட்டி வந்துள்ளார். அப்போது சாலையின் குறுக்கே வந்த ஆம்னி வேன் மீது அந்த ஃபார்ச்சுனர் கார் பயங்கரமாக மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் அந்த ஆம்னி கார் சுக்குநூறாக நொறுங்கி அதிலிருந்த 14 வயது சிறுவன் சுதர்சனம் மற்றும் 17 வயது சிறுவன் லோகேஷ் ஆகிய இருவரும் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். இது குறித்து தகவல் வந்த ஜேடர்பாளையம் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து உயிரிழந்த 2 சிறுவர்களின் உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக பரமத்தியலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். மேலும் இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து போலீசார் தற்பொழுது விசாரணையை நடத்தி வருகின்றனர். கபிலர்மலையில் இரவு நேரத்தில் சிறுவர்கள் கார் ஓட்டி பழகும் போது விபத்து ஏற்பட்டு 2 சிறுவர்கள் உயிரிழந்த சம்பவம் அந்த பகுதியில் அப்பொழுது பெருத்த சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.